ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று திருப்பாவையுடைய 12ஆம் பாசுரம். கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதில் அழகாக ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு கோபிகையின் வீட்டில் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி, கன்று தாயிடம் பால் அருந்துவதற்காக, அந்த கன்றுக்காக அது கேட்காமலேயே பால் சோர ஆரம்பித்து வீடு பூராக சேராக்கும் அளவுக்காக சொரிந்து விடுகிறது பாலை. அப்பேற்பட்ட நற்செல்வன் தங்காய் தலையில் பனி விழும்படியாக உங்கள் வீட்டு வாசலில் நின்றுருக்கோம். இன்னும் சினத்தினால் தென்னிலங்கை கோமனை செற்ற மனத்துக்கினியான் ஆகக்கூடிய ராமபிரான் அவனை பாடி கொண்டிருக்கிறோம். அதை நீ கேட்பதற்கு பாடுவதற்கு எழுந்து கொள், இவ்வளோ பெரிய உறக்கத்திலேன்னு இருக்கிறாய் அப்படின்னு அழகாக சொல்கிறா. இதில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கன்றானது தாய் பசுவை நம்பி இருக்கிறது. அதுக்கு உலகமே அந்த தாய் பசு தான். பசுவாக இருக்கட்டும், எருமை மாடாக இருக்கட்டும், அந்த தாய் தான் அதற்கு உலகமே. அந்த கன்றுக்கு தேவை என்று வரும்பொழுது கன்றுக்கு இறங்கி மனசால் நினைத்து அப்படியே பாலை சோர்ந்து விடுகிறது அந்த எருமையானது. அப்பேற்பட்ட ஒரு பாவம் இருக்கிறது இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அது பகவத்கீதையில் இருக்குது. அது என்னென்னா, 12வது அத்தியாயம் ஆகிய பக்தி யோகம். அதில் 6-7 ஸ்லோகங்களில் யது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரா அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்தா மைய விசிஷ்டா சேதசம். அப்படின்னா, யார் அவனுடைய மொத்த செயல்களையும் என்னிடம் அர்ப்பணித்து விடுகிறானோ, என்னையே அவனுடைய இலக்காக வைத்து அர்ப்பணித்து விடுகிறானோ, அவன் மனத்தில் ஒரு பக்தியோடு அர்ப்பணித்து விடுகிறானோ, அவனை நான் என்ன செய்கிறேன்? சம்சார சாகரத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்கிறேன். அதாவது பகவானிடத்தில் பக்தி கொண்டு அனைத்தையும் அவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மை பார்த்து கொள்வான். நமக்கு இலக்கு என்பது என்ன? பகவானை அடைவது, சம்சார சாகரத்தின் வெளியே பகவானை அடைவது. இதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கன்று இருக்கிறது, அது என்றும் தன் தாயையே சார்ந்திருக்கிறது. அந்த கன்றுக்கு தேவை என்று சொல்லும் பொழுது பாலை சொரிந்து வீட்டையே பால் மயமாக்கி விடுகிறது. அந்த மாதிரியான அருளை பொழியக்கூடியவர் தான் இந்த இறைவன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எப்படி அந்த கன்று தாயே கதி என்று இருக்கிறதோ, நாமும் இறைவனே கதி என்று இருக்கணும். நமக்கு தேவையானவற்றை அவன் பார்த்து கொள்வான். இது மிகவும் சுலபம், சொல்வதற்கு, செய்வதற்கு மிகவும் அரிது. ஏனென்றால் நமக்கு அகங்காரம் இருக்குது. நம்ம செய்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், நம்ம இது இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, பலன் இப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து நாம் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் சரியாக வருவதில்லை. ஆனால் அதே விஷயத்தை பகவானின் பாத கமலத்தில் அர்ப்பணம் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கடமை செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவனிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். அர்ப்பணித்து விட்டு கடமை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் எப்படி இந்த கன்றுக்கு தேவைப்படும் பொழுது அந்த கற்றெருமை பால் சொரிகிறதோ, அதே போல் நமக்கு என்ன தேவையோ, எப்பொழுது தேவையோ அதை பகவான் அதிகமாகவே வழங்குவார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பகவானிடத்தில் சரணாகதி. அந்த கன்று தாயிடம்
அண்டி நிற்பது போல், தாயே கதி என்று இருப்பது போல் நாம் பகவானே கதி என்று இருக்க வேண்டும். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.